அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் மாநில தலைவர் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பரங்குன்ற மலை முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்றாரு. அண்ணாமலை அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எந்த இந்துக்களுக்கு சொந்தம்? இல்லை, நான் கேட்குறேன், இந்துக்களில் பலவிதமான இந்துக்கள் இருக்கிறாங்க. எந்த இந்துக்களுக்கு சொந்தம்? செட்டியாரா, கோணாரா, வன்னியரா, பறையரா, தேவரா, கல்லரா, மறவரா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சக்கிலியரா, முதலியாரா, ரெட்டியாரா, எந்த இந்துக்களுக்கு சொந்தம்? பார்ப்பனரா, எந்த இந்துக்களுக்கு சொந்தம்? இந்துக்களில் பல விதமாக இருக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்ற மலை எந்த இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியா பார்ப்போம். எந்த காலத்துலையா யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இது தமிழ் மண். ஒருவரும் புரிதலோடு இருக்கிறாங்க, சரியா? அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஐயா தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர், கரும வீரர் காமராஜ், தந்தை பெரியார், அண்ணா, இது போன்ற ஏராளமான தலைவர்கள் இம்மண்ணில் வாழ்ந்து தமிழ் மக்களை அறிவார்ந்த மக்களாக அறிவூட்டி மறைந்திருக்கிறார்கள். ஆகையால் உங்கள் இந்துக்கள் என்கின்ற பேச்சு தமிழ் மண்ணில் இடமே கிடையாது. இந்து என்ற பேச்சு எப்போ வந்தது? ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது எல்லோரும் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று ஒற்றுமையாக ஒரு பேர் வைக்க வேண்டும் என்றால் என்ன பேருன்னு இந்துன்னு வச்சுட்டு போயிட்டான். அந்த இந்து என்ற பெயரை வைத்துத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள். புரியுதா ஆட்டுக்குட்டி? அதை விடுத்துட்டு இந்த திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சரி, ரைட்டு. உனக்கு எத்தனை வயசு ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு கைத வயசு ஆயிருக்கும்ல, 50 வயசு கிட்டேயாவது ஆயிருக்கும்ல. உனக்கு எத்தனை வருஷமாக இல்லாத அறிவு எங்கே போணுச்சு உன் அறிவு? இப்போ தான் உனக்கு அறிவு வந்திருக்கா? இவ்வளோ நேரம் என்ன உனக்கு என்ன அறிவு மங்கி போய் கிடந்தா என்ன? இல்லை உன் மூளை மங்கி போய் கிடந்துச்சா? இப்போ தான் உனக்கு அறிவு வந்திருக்குதா? எப்படியாவது திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏறி அந்த தர்காவை உடச்சி போட்டணும்னு நினைக்கிறீங்க, அதானே உங்கள் பிளானு? ஃபஸ்ட்டுக்கு அந்த குன்றுக்கு மேலே ஏறதுக்கு படி இருக்கா? அதை சொல்லு ஆட்டுக்குட்டி.